வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. பம்ப் அதாவது ஒரு ரெஸ்லரை தாக்கிறதுக்காக அவங்க மேலே குதிக்கிறது பார்க்கறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மாதிரி இருக்கிறதில்ல. சில நேரத்தில் ஆப்ரேட் மேலே நம்ம பம்ப் பண்ணும்போது அதாவது குதிக்கும் போது அதுவே தவறுதலாக நமக்கு ஆப்பா அமைஞ்சு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு 10 பேரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? அப்போ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே நண்பா நம்ம தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் மறக்காமல் எனக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களை மாதிரியான ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக ஒரு சின்ன ஹெல்ப். ஃபாஸ்ட் கெவின் ஓவன்ஸை பொறுத்த வரைக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு காயம் இருக்குது, அடிபட்டிருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த காயத்துலேயும் தான் அவர் இன்னும் ரெஸ்லிங் பண்ணிகிட்ருக்காரு நம்ம செத் ரோலன்ஸ் மாதிரி. ஸோ கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா பாபி லாஸ்லி கூட ஒரு மேட்ச் விளையாடிருப்பாருங்க. அந்த மேட்ச்சில் மேலேருந்து பம்ப் போட்டிருப்பார், அதாவது தலைகீழ குதிச்சிருப்பார். நீ தலைகீழ குதி, நான் நவுண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பாபி லாஸ்லி நவுண்டுருவார். ஸோ குதிச்சவர் அவருடைய பட்டக்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான காயம் ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் மெடிக்கல் டீம் வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல. கெவின் ஓவன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அவரை 4 மந்த் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. பாருங்களேன், பார்க்கறதுக்கு சிம்பிளாக நார்மலாக குதிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுவே கொஞ்சம் டைவர்ஷன் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா 4 மாதம் ரெஸ்லிங் கெரியரே ஒதுக்கி வச்சிருச்சு. ஏன் சில பேருக்கு வாழ்க்கையை ஒதுக்கி வைக்குது. அடுத்தது முஸ்தஃபா அலி வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் டேனியல் பிரைனுக்குள்ள WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் அந்த டைமில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் பல இன்ஜுரிஸ் நம்ம முஸ்தஃபா அலிக்கு ஏற்பட்டது. இது ரொம்ப பெரிய இன்ஜுரிங்க. மேலேருந்து நம்ம பேக் டைவ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முஸ்தஃபா அலி அடிக்கிறாரு பேக் பம்ப். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக டேனியல் பிரைன் அவருடைய முட்டி எடுத்து முஸ்தஃபா அலியுடைய நோஸையே பார்த்தீங்கன்னா நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. இதனால் முஸ்தஃபா அலிக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் உடஞ்சி ஸோ ப்ளீடிங் ஏற்பட்டு அதுக்கப்புறமா 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிற நேரமே ஆயிடுச்சு. ஆல்ரெடி இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி அவருக்கு கண்ணில் இன்ஜுரி ஆகிட்டு தான் WWE சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் பறிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அடுத்த பேப்பரியான எலிமினேஷன் சேம்பர்லையும் தொடர்ந்து அடிப்பட்டதுனால நிறைய நாட்கள் ரெஸ்ட் எடுத்துட்டார். அடுத்தது கோடி ரோட்ஸு. இது AEW நடந்ததுங்க. ஆண்ட்ராய்டே இருக்கிறார்ல, ஆண்ட்ராய்டே ஆல்மோஸ் அவரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து AEWல. இதில் என்ன தெரியுமா, நெருப்பு படுக்கைக்கு மேலே தூக்கி போடணும். அதனால் ஆண்ட்ராய்டே நல்லா உசாரான ஆளுங்க. அவரு தான் அதாவது தூக்கி போட்டதை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே தான் தூக்கி போட்டார் கோடி ரோட்ஸு. ஆனால் ஆண்ட்ராய்டுக்கு அதிகமாக அடிப்படலை. தூக்கி போட்டார் தெரியுமா கோடி ரோட்ஸு பம்ப் போடுறேன்னு. அவருக்கு முதுகில் பார்த்தீங்கன்னா நெருப்பு காயங்கள் பட்டு முதுகே பார்த்தீங்கன்னா வெதுன்னு குழி தண்ணியில் வெந்த மாதிரி வெந்துருச்சு. ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ பேக் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமா அதை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அப்போ அவருக்கு மைண்ட் வைஸ் இப்படி தானே இருக்கும், எதுக்குடா முடிவு பண்ணோம், எதுக்குடா எப்படி சூடு வாங்கணும்னு. ஆனால் ஆண்ட்ராய்டே தப்பிச்சிட்டாருங்க. அடி வாங்கினவே தப்பிச்சிட்டான், அடி கொடுத்தவே மாட்டேங்க. அடுத்தது செத் ரோலன்ஸ். இப்போ இன்ஜுரினால அவதிப்பட்டாலும் அது இதில் தான் ஏற்பட்டுச்சு. பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச்சு பிராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணாரு. ஒஸ்டஸ்ட்டு ஹெல்னெஸ்ஸல் மேட்ச் இல்லை, மனித பேங்க் கூட அதோடைய நிலைமை என்னாச்சுங்கிறது இது வரைக்கும் தெரில. சரி விட்டுதலுங்க. அதில் டாப் சிகிலர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம செத் ரோலன்ஸ் வந்து டாப் சிகிலர் அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணிவிட்டு அவர் டாப் சிகிலர் கீழே விழுறாருங்க. அந்த நேரத்தில் ஆக்சுவலி டாப் சிகிலர் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விழணும் போல இருக்குது. அவர் கீழே விழுறாரு. அந்த நேரத்தில் இவர் சூப்பர் கிக் போடுறதுக்கு பார்க்குறாரு, யார் செத் ரோலன்ஸ். ஆனால் நம்ம டாப் சிகிலர் ஆல்ரெடி கீழே விழுந்ததுனால அவர் கூட சேர்ந்தே பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலன்ஸும் கீழே விழுந்துட்டார். ஸோ இதில் செத் ரோலன்ஸுக்கு முதுகு பயங்கரமாக இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ஆல்ரெடி முதுகில் பார்த்தீங்கன்னா ரணகலமாக இருக்குது. இதில் வேறு ரணகலத்தில் கொஞ்சம் வெந்நியை ஊற்றுன மாதிரி வெதுன்னு வந்து அதுக்கப்புறமா மேட் ஹார்டி இது WWE நடக்கலை, TNA நடந்தது. ஸோ நிறைய பேர் இந்த பம்ப் அப்படிங்கிறத வித்தியாசமாக போடுவாங்க. அது 2 காலையும் அப்படியே ஃப்ளையிங் மூடில் பறக்கிறது. நம்ம ஜான்சனாக கூட போடுவார். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட் ஹார்டி ஃபினிஷராக யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ TNAல ஒருக்கா பார்த்தீங்கன்னா TNA ஸ்டீல் கேஜ் மேட்சுங்க. மேலேருந்து குதிக்கிறாரு. குதிக்கும் போது அவர் 2 காலை எடுத்துகிட்டு அப்படியே குதிச்சாரா, கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு, அதாவது ஆப்போனண்ட்டுக்கு மேலே அதிகமாக படல, கைக்கிட்ட தான் கரெக்டாக விழுந்திருக்காரு. ஆப்பரண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு குதிச்சாரு தெரியுமா, இவருக்கு தான் டிக்கி உடஞ்சிருச்சு. ஐயோ பாவம், 1 வருஷம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கீரியருக்கே வர முடியல. அந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன சர்ஜரி பண்ணி அட்மிஷன் ஆகி கிடந்தார். அடுத்தது கர்ட் ஆங்கிள்.
இந்த பம்ப் தூக்கி போடுறது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதில் வந்து சோக்ஸ்லாமும் தூக்கி போடுற வகை அது தானே, ஆப்பனண்ட்டாக தூக்கி எறிகிறது. அதில் கெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம கேட்டாங்களுடைய கழுத்தை பிடிச்சிட்டு நெரிச்சிக்கிட்டு அப்படியே சாஸ்லாம் போட வந்தால் இடையில ரெஃப்ரி பையன் வந்து போட்டான், பஞ்சு முட்டை தலையன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நீ ஏன்டா கொடுக்காத வர சொல்லிட்டு நம்ம கெயின் என்ன நினச்சான்னு தெரில, அப்படியே கை பிடிச்சதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பனண்ட்டு நம்ம யார் ரெஃப்ரிக்கு மேலே வச்சுட்டாரு. ரெஃப்ரிக்கு சோக்ஸாம் போடும்போது அப்படியே தூக்கி போட்டவர் கேட்டாங்களுடைய மண்டையிலே தூக்கி எறிஞ்சிட்டாரு. இந்த சமயத்தில் கேட்டாங்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, தன்னுடைய லைஃப்லேயே இப்படி ஒரு நான் வலியை பார்த்ததே கிடையாது, கேன் சோஸ்லாம் எனக்கு போட்டிருந்தா கூட வலிச்சிருக்காரு, ரெஃப்ரிக்கு போட்டு அதை என் மேலே தூக்கி போட்டாமல, அந்த அளவுக்கு என் மூஞ்சே நசுங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் கூட கேட்டாங்கள் ட்விட்டரில் ட்வீட் பண்ணி. அடுத்து மேன் கிங், நான் அடித்து சொல்கிறேன், ரஸ்லிங் கீரில் மேன் கிங் மாதிரி ஒருத்தர் வரவே முடியாது. அதாங்க மிக் ஃபோலி. அவருடைய ஒன் ஆஃப் த கேரக்டர் தானே மேன் கிங். ஸோ அதில் ராக்கு கூட பார்த்தீங்கன்னா ஐ குயிட் மேட்சுங்க. அதில் ராக்கு பார்த்தீங்கன்னா எந்த கோதில் தான் தெரியல, சேரை தூக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா மண்டையிலே எரிஞ்சிருப்பார். யார் மண்டையில்? மேன் கிங். அதான் நம்மளுடைய மிக் ஃபோலியோடைய மண்டையில் எரிஞ்சதில் பார்த்தீங்கன்னா அவருடைய மூஞ்சே பார்த்தீங்கன்னா ஷேப் மாறிட்டு. ஆக்சுவலி அவர் வந்து தலையில் அடிக்க வேண்டியது ஒரு முகத்தை காட்டிட்டார், மூஞ்சில் பயங்கரமாக அடிபட்டுட்டு. அந்த டைமில் கேமராவில் கூட மிக் ஃபோலியோடைய ஃபேமிலியை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி அவருக்கு அன்கான்சியஸாக போயிட்டு அவர் ஃபேமிலியெலாம் பார்த்தீங்கன்னா என்ன அவர் உண்மையிலே அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க, மேட்ச் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏஸ் அன்னைக்கு மேன் கிங்குடைய மூஞ்சி செதந்திருச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தை ஓரளவுக்கு க்யூர் ஆக்கியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே மிக் ஃபோலிக்கு முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி வடிவமைப்பு இல்லாமல் கொஞ்சம் கோணல் மானாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க. இந்த ஜேர் ஷாட்டில் இருந்து அவருடைய மூஞ்சே பார்த்தீங்கன்னா அப்படி ஷேப் மாதிரி. அடுத்தது தி அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கரை பொறுத்த வரைக்கும் பம்ப் யூஸ் பண்ணுறதுல நார்மலான ஆள் தான். ஆனால் அவருக்கே பம்பை கொடுத்து பம்பரை ஆட்டுன ஆளுன்னு கேட்டிங்கன்னா யோகாசனா கூட பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கர் வந்து ஒரு மேட்ச் விடும்போது, இப்போ யோகாசனுடைய வெயிட் உங்களுக்கு தெரியும் 600 பவுண்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 225 கிலோவா. ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பை பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் மேலே விழுந்திருப்பார். அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நசுங்கிட்டாராம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் தாங்காமல் ரொம்பவே தத்தளிச்சுட்டு கிடந்தாராம். என்னடா அதுக்கு அதெல்லாம் விட்டு அண்டர்டேக்கர், அப்போ அந்த மேட்ச் அந்த டீமுக்கு கூட நீ பிறந்துக்க கூட மாட்டேன், அப்போ நடந்தது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். இது சமீபத்தில் அண்டர்டேக்கருடைய அந்த அண்டர்டேக்கர் இன்டர்வியூலாம் கொடுப்பார்ல, அதில் அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஆடியோ நீங்கள் கேட்கணுமா? நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன், கேளுங்க. Yokozuna, and I'd give him a kind of a flying DDT. Now Yoko at the time probably was closing in on 600 pounds, his body weight. And when he hit like a half second before I did on the mat, and it drove up a piece of wood that caught me in the ribs and snapped 2 of my ribs. That was that was pretty painful. And obviously I've had a few recently. The bump that I had in Saudi when I was working with Goldberg over there. I think that one was, I don't know, probably it was a couple of inches from being. பார்க்க போகிறது இதோடைய கடவுள் நம்முடைய ஜவ்காடி. இது 1-2 இல்லை, பல முறை பார்த்தீங்கன்னா பம்ப் அப்படிங்கிற பேரில் தான் உடம்பையே ரணகலம் ஆக்கினவர் தான் ஜவ்காடி. ஸோ ஜவ்காடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லேடர் மேட்ச்லேருந்து குதிக்காருன்னு வைங்களேன், ஆப்போனன்ட் லைட்டாக நவுண்டுருவாங்க, ஏன் ஆப்போனன்ட்டு வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குதிச்சிடுவார். அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா பம்புனால இவருடைய ஸ்பைனெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரோக் ஆகுமா. ஸோ பெயினும் அதிகமாக ஏற்பட்டுருக்குதான். ஸோ அந்த நேரத்தில் தான் பெயின் கில்லர், அதாவது ஸ்டெராய்டெலாம் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பித்தார். அப்படியே கண்டினியூ ஆகிட்டார். மூவ்ஸ் நல்லா கொடுக்கணும், ஃபைட் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது அவருடைய ரெஸ்லிங் கெரியரையும் முடிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.